ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கேசரி. கேசரி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். முதல்ல முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் என்ன ஆச்சு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நல்லா உப்பி வந்துருச்சு, எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா நெய் கூடவே. நல்லா சிம்ல வச்சு வறுத்துருங்க. சிம்ல வச்சு வறுத்தாதான் அடி பிடிக்காது, தீயாது. அதனால சிம்ல வச்சு வறுத்துருங்க. இப்படி வறுக்கிறதுனால நம்மளுக்கு கெட்டி கெட்டியா விழுகாம இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நம்ம 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டரை கப் ஊற்றியாச்சு. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி, சுடு தண்ணி. நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வேகட்டும், கட்டி ஆகாமல் வேகணும். கட்டி பிடிக்காது, நம்ம நெய்யில் வறுத்ததுனால கட்டியை பிடிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ரவை வெந்துருச்சு. இப்போ கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 செகண்ட் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. லைட்டாக கலர் பவுடருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்திருந்தோம். நம்ம 1.25 கப்பு இல்லைன்னா 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு நல்லா சாப்பிட்றீங்களா இருந்தால் 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 1.25 கப் போதும். நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு சர்க்கரையை. நம்ம இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. நல்லா வாசனையாக இருக்கும். கேசரி முடிஞ்சிருச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.